அதிமுக கூட்டணியில தேமுதிக இடம் பெற்றிருக்குது. அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நடந்த பாராட்டு விழாவில் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கல. முன்னாள் அமைச்சர், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஒரு மூத்த நிர்வாகி. மீண்டும் அதிமுக பிளவு ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்க? இது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூறாங்க நான் விரும்பல. ஏன்னா இது அவங்க உட்கட்சி. அவர் ஒரு கருத்து சொல்றாரு, ஆனால் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் ஒரு கருத்து சொல்றாரு. அதனால இதுல என்ன உண்மை போய்ங்கிறதை நீங்க அதிமுகவிடம் தான் இதுக்கான கேள்வியை கேட்கணும். அவங்க உட்கட்சி பிரச்சனை. இதுக்கு தேமுதிகக்கு எந்த பதிலும் இல்லை. ரொம்ப ஹாட்டா இருக்கும். எங்க கூட்டணிக்கு மிக சக்சஸ்ஃபுல் இயரா இருக்கும். 2024 நிச்சயமாக தேமுதிக இருக்கும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மக்களாட்சி கேப்டன் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்பது இந்த நேரத்தில் சொல்றேன். ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் நான் சொல்றது மாதிரி 234 தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் 1000 முதலமைச்சர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளது. சென்னையில் மட்டும் 103 மெடிக்கல் ஷாப். வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருந்தவர் போதும் இந்த ஸ்கீம் இருந்ததுங்க. அதனால அதை பின்பற்றி இன்னைக்கு இவங்க அறிவிக்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி லேட். ஏன்னா இன்னும் 10 மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சி காலாவதியாக. இத்தனை ஆண்டுகள் 3-4 வருஷம் அமைதியா இருந்துட்டு இப்ப ஏன் அதை அறிவிக்கிறாங்கன்னா தேர்தலுக்கான தான். அப்ப உண்மையிலே மக்களுக்கான ஒரு திட்டமா இருந்தா வெற்றி பெற்று வந்தவுடனே இந்த திட்டத்தை மக்களுக்காக அறிவிச்சிருக்கணும். இவ்வளவு நாள் கழிச்சு இன்னும் 10 மாசம் தான் அடுத்த தேர்தல் வரும்போது அறிவிப்பது கண் துடைப்பு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் மாதிரி அரசியல திரு விஜய் ஈடுபடுவார்னு நினைக்கிறீங்க? அது நான் எப்படி நான் என்ன ஜோசியமா சொல்ல முடியும்? அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றது நான் சொல்ல முடியாது. தேர்தல் வியூக மன்னர்களை சந்திக்கிறாரு, நிர்வாகிகளை மீட் பண்றாரு. அதாவது அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றதுல நான் வியூகமாகவோ இல்ல ஜோசியமாவோ நான் சொல்ல முடியாது. அவருடைய அடுத்த கட்ட மூவ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்டது அவர் செயல்பாடை பொறுத்து தான் அது இருக்கும். நன்றி, நன்றி, வணக்கம்.